ஓகே, அப்ப இவர் வந்து இந்த அயன் வந்து என்ன செய்யும், மேலும் இந்த அயன் வந்து கர்நாடியா தாக்கி கூட்டல் மட்டுமல்ல பிரதியீடும் செய்யலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ரைட், பிரதியீடும் செய்யலாம்ன்றதுக்கு உதாரணம்னு சொன்னா ஒரு CH3 CH2Br2க்கு நாங்க இந்த சேர்வையை போட்டா என்ன நடக்கும்? CH3 CH2Br2க்கு போட்டா என்ன நடக்கும்? இந்த அயன் போயிட்டு Br-க்கு பதிலா பிரதியீடு செய்யும். Br-க்கு பதிலா பிரதியீடு செய்யும். அப்ப இந்த பிணைப்பு இங்க போக இந்த கர்நாடி போயிட்டு இந்த கார்பனை தாக்க இந்த பிணைப்பு அப்படியே உடையும். இந்த கர்நாடி போயிட்டு கார்பனை தாக்க இந்த பிணைப்பு அப்படியே உடையும். கர்நாட்ட பிரதியீட்டு தாக்கம். சோ வார விளைவு என்ன வைக்கும்? வார விளைவு என்ன வைக்கும்? CH3 CH2 அவருக்கு வந்து சேருவாரு C111C CH3 என்றவர் வந்து சேருவார். C111C CH3 வந்து சேருவார். இங்க இவர் கூட்டலால வந்து சேர்ந்தார். அந்த மாதிரி இங்க இவர் வந்து பிரதியீடால வந்து சேர்ந்தார். கர்நாட்ட பிரதியீடு. இது தாக்கத்துல வாய் கர்நாட்ட பிரதியீடு, இந்த தாக்கத்துல வாய் கர்நாட்ட கூட்டல். சோ இந்த அயன் ஒரு முக்கியமான ஆள், கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நான் இங்க கீழே சொன்ன விஷயம் வந்து கார்பன் கூட்டுறதுக்கு யூஸ் பண்றேன், கார்பன் கூட்டலுக்காக ஆர்கானிக்ல யூஸ் பண்ற 3 பேர். இது அடிஷனலா நான் சொன்ன விஷயம். பொதுவா கார்பன் கூட்டுறதுக்கு யூஸ் பண்ற 3 பேர். மெயினா நான் இங்க C111C- அயன், அதாவது RC111C- அயனை பத்தி தான் காமன் ஐடியா வந்து தந்தேன் நான் உங்களுக்கு. RC111C- Na+ஐக்கும் ஏலும், அதே நேரம் இது வந்து RC111C-MgX+ஐக்கும் ஏலும். இந்த அயனை தயாரிக்கிறது ஆர்கானிக்ல 2 மெத்தட்ல தயாரிக்கலும். கேள்விகளை பொறுத்து ஒவ்வொரு இடத்தை பொறுத்த ஒரு மாதிரி, ஒவ்வொரு இடத்தை பொறுத்த ஒவ்வொரு மாதிரி. சில கேள்விகளை வந்து இந்த அயனை வந்து ஒரு C111C அயனுக்கு சோடியத்தை போட்டும் இந்த அயனை எடுக்கலாம். சோடியத்தை போட்டு, சோடியம் லிக்விட போட்டு, அல்லது யாரை போட்டு எடுக்கவும் மேலும்டா ஒரு CH3MgBr உலர் ஈதரோட சேர்த்து CH3MgBr மெயினா கிரிக்னாட் சோதனை பொருள் வந்து சேர்த்தினோம்டா இங்க RC111CH வராது, CMg இது வரும். எப்படியோ RC111C-MgX வரும். இந்த அயன் தான் எனக்கு முக்கியம். இங்க அளிக்கிற கற்றேன்ற பாட்டுல பெரிய ஒரு வேல் இல்லே, தாக்க போற ஆள் வந்து இந்த அண்ணன் பாட்டு தானே. இந்த அண்ணன் எடுக்கிறதுக்கு ஒண்டோ இவருக்கு சோடியம் போட்டு எடுக்கலாம், மாற்றீட்டுக்கு இத ஐடியா எல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. நான் சொல்றேன் இந்த விஷயங்கள் உங்களுக்கு அநேகமா மாற்றீட்டுக்கு தேவைப்படும். இந்த அயனுக்கு சோடியத்தை போட்டு உங்களுக்கு இவர் எடுத்துக்கொள்ளணும், C111C- எடுக்கலாம். அல்லது இந்த அயனுக்கு மெக்னீசியம், அதாவது ஏதாவது ஒரு கிரிக்னாட் உண்டு, CH3MgBr உண்டோ அல்லது CH2MgBr உண்டோ, யாரோ ஒரு கிரிக்னாட் உண்ட போட்டும் உங்களுக்கு இந்த அயனை எடுக்கலாம். இந்த ஐடியாவை நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஐடியாவை நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் ஆயிக்கும் ஏதாவது சந்தர்ப்பத்துல தேவைப்படும். ஓகே, ரைட். ஆல்கஹால் சேர் KOH மாதிரி C111C- இல்லை, அப்படி நான் பார்க்கல தாக்கம். C111C- அயன் வந்து ஆல்கஹால் சேர் KOH மாதிரி தொழில்பாட்டு இல்ல, பிரதியீடு மட்டும் தான் செய்யறேன். நீக்கலுக்குன்னு சரி நாங்க பார்க்கல, அப்படி பிரதியீடு தான் எடுக்கிறேன் நாங்க. ஓகே, ரைட். நான் அடுத்த 3வது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கொஞ்சம் சொல்றேன். அடுத்தது C2H5Br. இது நான் உங்களுக்கு போன இதுக்கு முன்ன பேப்பர்ல நான் இந்த விஷயம் பேசிக்கிறேன். அதனால நான் மிச்சம் இதை வந்து பேசிக்கொண்டிருக்கல. நான் ஆல்ரெடி நான் நேரத்தோடு உள்ள பேப்பர்ல பேசினேன் தால. ஓகே, ரைட். என்னது 3வது என்னது? CH3 CH2Br-க்கு C2H5O- சேர்க்கிறேன். CH3 CH2Br-க்கு CH2Br-க்கு நாங்க சேர்க்க போறோம் யார? C2H5O- சேர்த்தினா உங்களுக்கு தெரியும் இந்த C2H5O- வந்து 2 இயல்புகளை கொண்டது. ஒன்று என்ன இயல்பை கொண்டது? ஒன்று இவர் வந்து ஒரு நல்ல கருநாடி. கருநாடின்னு சொன்னதால இது என்ன செய்யும்?
கர்நாட்ட பெருதீட்டு தாக்கத்துல ஈடுபடும். என்ன என்ன நடக்கும் அப்ப? பிஆருக்கு பதிலாக இந்த அயன் வந்து சேர்ந்து கொள்ளும். இவர் வந்து அப்படி சேர பிஆர் பிணைப்பு அப்படி உடையும். இந்த கர்நாடி அப்படி கார்பன் நோக்கி வர இந்த பிணைப்பு அப்படி உடைஞ்சிடும். ரைட்? அப்ப வார அவுட்கம் என்னம்மா? CH3CH2 OC2H5. இது கர்நாட்ட பிரதியீடால வந்தது. கர்நாட்ட பிரதியீடால வந்த விளைவு. இதே C2H5O- வந்து C2H5 வந்து வலிமையான காரமாகவும் தொழிற்படும். வன்காரமாகவும் தொழிற்படும். எனவே வன்காரமாக தொழிற்படுறதால இந்த காரம் போயிட்டு உங்களுக்கு தெரியும், இந்த அட்கைல் ஏலைட்ல பிஆர் இணைஞ்சிருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பன் இருக்கிற ஹைட்ரஜன் அமிலத்தன்மையை கொண்டிருக்கும். இந்த அமிலத்தன்மையை கொண்டிருக்கிறதால இது போயிட்டு இந்த ஹைட்ரஜனை தாக்கி எச் எடுத்துக்கொள்ள இந்த இன்னைக்கு டபுள் பாண்ட் வர இந்த பிஆர் பிணைப்பு உடையும். இதுக்கு முன்னுக்கு நான் இந்த பாயிண்ட் சொல்லி தந்திக்கிறேன். ரைட்? இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னுக்கும் சொல்லி தந்திக்கிறேன். 3 ஹெச்சுக்குது இங்கே CH2Br என்று சொல்லி எடுத்தா, ரைட்? இங்கே இவர் வந்து இந்த இதை தாக்க இந்த பிணைப்பு இங்க வர இது உடைஞ்சு போய்த்திடும். ரைட்? மேலுள்ள எப்படி பொறுமுறை இவர் வந்து நான் மற்ற பக்கம் எழுதுறேன். C2H5O- சொல்லுங்க அப்ப லேசி. C2H5CO-. அப்ப இவர்ட தனிச்சோடி போயிட்டு இந்த பிணைப்பை தாக்க இந்த பிணைப்பு உடையும். அதான் இவர்ட பொறிமுறை. இங்க என்ன வரும்? கீழுள்ளத்துல என்ன வரும்? விளைவாக என்ன வர போகுது? இங்க என்ன நடக்க போகுது? இவர் வந்து இதை தாக்க இந்த பிணைப்பு இங்க வர இந்த பிணைப்பு உடைஞ்சிடும். சோ ஃபைனலா வரப்போறது இங்க டபுள் பாண்டோடு வரும். இங்க டபுள் பாண்டோடு ஃபார்ம் ஆக போகுது. சோ வரப்போற விளைவு CH2 டபுள் பாண்ட் CH2 சக இவருமே சேர்ந்த யாரும் இவர் போயிட்டு C2H5- போயிட்டு அமிலத்தன்மையுள்ள இந்த ஹைட்ரஜனோட தாக்கினா என்ன விளைவு வரும் அப்ப? விளைவு வரும் C2H5OH என்று வரும். சக Br-. இதுதான் நடக்கிற விளைவு. அப்ப இதுல நாங்க முக்கியமா திருப்ப ஒரு நோட் ஒன்று உங்களுக்கு அடிக்கடி சொல்லி தந்திருப்பேன். என்னது? அட்கைல் ஏலைட்டுக்கள் RO- அல்லது OH- போன்றவற்றுடன் நடைபெறும் என்னது? கர்நாட்ட பிரதியீடும் நீக்கலும் ஒன்றுடன் ஒன்று போட்டியிடும் தாக்கங்கள். போட்டியிடும் தாக்கங்கள் என்னமா? ரெண்டும் நடக்கலாம். சரியா? போட்டியிடும் தாக்கங்கள் ஆயிக்கும். ரெண்டும் நடக்க பார்க்கும் தாக்கங்கள் RO- அல்லது OH- போன்றவற்றுடன் நடைபெறும் கர்நாட்ட பிரதியீடும் நீக்கலும் ஒன்றோடு போட்டியிடும் தாக்கங்கள். அப்ப என்ன நடக்கும்? இவரை போயிட்டு தாக்கினா பிரதியீட்டு விளைவு வரும். இவர் போயிட்டு இதை தாக்கினா நீக்கல் விளைவு வரும். சோ இவர் ஒரே கன்ஃபியூஷன். இவருக்கு நல்ல மார்க்கெட். இந்த ஹைட்ரஜனும் கூப்பிடும் அமிலம். இவர் காரண்டத்தால இது கூப்பிடும், கர்நாடின்றதால இந்த கார்பன் கூப்பிடும். பாத்தீங்களா? இவர குவாலிஃபிகேஷன் கூட இவருக்குரிய மார்க்கெட் கூடுது. பாத்தீங்களா? இவர் காரம் ஐக்கிறதால இந்த கர்நாடி ஐக்கிறதால இவங்களும் கூப்பிடுறாங்க. கர்நாடின்றதால இலத்திரன் பற்றாக்குறையுடைய கார்பன் கூப்பிடும். இவர் காரம்ட குவாலிஃபிகேஷனையும் கொண்டிருக்கிறதால அமிலமும் கூப்பிடும். விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்கி கொண்டா சரி. ரைட்? விலகி கொண்டா சரி. அப்ப எங்க குவாலிஃபிகேஷன் நாங்க எப்போ மேக்ஸிமம் கூட்டிக்கொள்ளத்தான் பார்க்கணும். அப்ப எங்க மார்க்கெட் கூடும். கெமிஸ்ட்ரி கற்று தரும் வாழ்க்கை பாடமே. சரி, விளங்கினா சரி, விளங்குறதுக்கு பரவாயில்ல. சரி, ஓகே. இது ஆல்ரெடி நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிற விஷயம். ரைட், ஓகே. அப்ப அடுத்தது நாங்க பார்க்க வேண்டியது இதுல அந்த எமைடுக்கு அமில நீர் பகுப்பு என்ன?
அமைடு அமில நீர் பகுப்பு. அப்ப அமைடு அமில நீர் பகுப்பை நாம பார்த்தா அமைடு அமில நீர் பகுப்பு அப்படி என்றா யாரு? CH3 C டபுள் பாண்டோ தந்திருக்க சேர்வை எப்படி தந்திக்கிறாங்க? NH பென்சினே NH பென்சின். நான் போட்டிக்கிறது வந்து செறிந்த HCl. செறிந்த HCl போட்டா என்ன நடக்கும்டா, இந்த பெப்டைட் பிணைப்பு உடைஞ்சு நீர் பகுப்பு தான் நடக்கும். இங்க ஒரு OH இங்க ஒரு H சேரும். சேர்ந்தா வார விளைவு என்ன? அவுட்புட்டாக விளைவாக வர வேண்டியது CH3 C டபுள் பாண்டோ OH பென்சின்ல வந்த NH2 தான் விளைவாக வரணும். ரைட்? இதை உடைச்சா ரெண்டா உடைச்சா இங்க H ஒன்று சேருது, இங்க OH ஒன்று சேருது. எனவே OH ஒன்று சேர்ந்தா இங்க வர வேண்டிய விளைவு CH3 C டபுள் பாண்டோ OH. இங்க H ஒன்று சேர்ந்தா இங்க வர வேண்டிய விளைவு பென்சின் NH2. ஆனால் HCl-ம் NH2-ம் ஒன்றோடொன்று தாக்கம் புரியக்கூடிய ஆக்கள். எனவே வந்த விளைவுல எங்களுக்கு NH2 எழுத இயலா. அது NH2 வந்து HCl-ஓட தாக்கி NH3+Cl- மாறும். NH3+Cl- ஆக மாறும். இதுதான் பெப்டைட் பிணைப்பு அல்லது அமைடினுடைய அமில நீர்ப்பகுப்பு. அமில நீர்ப்பகுப்பு. இதே அமைடுக்கு நீங்க NaOH போட்டு NaOH வெப்பமண்டு மாதிரி போட்டா கார நீர்ப்பகுப்பு அடையும். அப்ப அங்கேயும் அதே விஷயம் தான். என்ன விளைவு வரும்? இத பிணைப்பு ரெண்டாவோடையும் இந்த பிணைப்பு ரெண்டாவோடையும் இங்கல OH இங்கல H சேரும். கார நீர்ப்பகுப்பு. சோ கார நீர்ப்பகுப்பு அடைஞ்சா வர விளைவு என்ன? CH3 C டபுள் பாண்டோ OH அங்கால பென்சின்ல வந்த NH2. ஆனா இப்ப வந்திருக்கிற இந்த ஒயிக் அசிட் கூட்டம் இங்க இருக்கிற காரத்தோட ஷுவரா தாக்குறேன். எப்படி நான் இங்க வந்த NH2 கூட்டம் காரம் அமிலத்தோடு தாக்கிச்சோ அதே மாதிரி இங்க வந்த அமில கூட்டம் இங்க இருக்கிற காரத்தோட தாக்கும். விளங்கிச்சா? இங்க NH2 வந்த காரம் அமிலத்தோட தாக்கி NH3+Cl- மாறிச்சு. ரைட்? அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த தாக்கத்தால வார ஒயிக் அசிட் என்ற அமிலம் இங்க இருக்கிற காரத்தோட தாக்கும். தாக்கினா என்னவா மாறும்? அது O-Na+ ஆக மாறும். O-Na+ ஆக மாறும். சோ இது வந்து எஸ்டரினுடைய பெப்டைட் பிணைப்பினுடைய கார நீர்ப்பகுப்பு. இது வந்து அமில நீர்ப்பகுப்பு. பெப்டைட் பாண்ட ரெண்டா உடைக்கலாம். ஒன்று அமிலம் போட்டு உடைக்கலாம், காரம் போட்டு உடைக்கலாம். அதே மாதிரி தான் எஸ்டர்டைம் அமில நீர்ப்பகுப்பும் இருக்குது, கார நீர்ப்பகுப்பும் இருக்குது. நாங்க அங்க பார்த்தோம் கார நீர்ப்பகுப்பு. ரைட்? இது பெப்டைட் பிணைப்புன்னு சொல்றது இங்க யாரு? இது பெப்டைட் பிணைப்பு. C டபுள் பாண்டோ N பிணைப்பு தான் பெப்டைட் பிணைப்பு. எப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க? இந்த C டபுள் பாண்டோ N பிணைப்பு வந்தா இந்த பிணைப்புக்கு நாங்க சொல்ற பெப்டைட் பிணைப்பு. இந்த பிணைப்பு தான் உண்மையிலும் பெப்டைட் பிணைப்பு. இந்த பொண்ட் தான் உடையும். அமில நீர்ப்பகுப்பால் உடையும். நீர்ப்பகுப்புண்டா அந்த பிணைப்பை உடைச்சு நீர் சேர்க்கணும். OH ஒன்றும் H ஒன்றும் சேர்க்கணும். இங்க OH வந்தாலும் அது காரத்தோட தாக்கி O-Na+ மாறும். சோ நான் பெப்டைட் பிணைப்பினுடைய அமில கார நீர்ப்பகுப்பையும் சொல்லி தந்துட்டேன். பெப்டைட் பிணைப்புடைய சேர்வைகள்ட அமில கார நீர்ப்பகுப்பையும் சொல்லி தந்துட்டேன். நான் உங்களுக்கு தந்தனி ஹோம்வொர்க் கேள்வி உண்டு 2011 17வது கேள்வி. அதுல எஸ்டர்டையும் பெப்டைடையும் ரெண்டையும் சேர்த்தின கார நீர்ப்பகுப்பு கேள்வி ஒன்று இருக்கு. செஞ்சு பாருங்க கட்டாயம். 17 கேள்வியில எஸ்டர் பெப்டைட் ரெண்டையும் சேர்த்தின கார நீர்ப்பகுப்பு கேள்வி ஒன்று இருக்கும். செஞ்சு பாருங்க கட்டாயம். 17 அல்ல, சாரி 11.
சார்ஜ் குறைஞ்சிட்டு தான் போகுது. வேலை செய்யறான்னு அவன் சொன்னான், ஆனா வேலை செய்யல. மைக் ஆஃப் பண்ணுங்க. ரைட், ஓகே. தேவைப்பட்ட விஷயம் எழுதி கொடுங்க தான், எனக்கு தான் டைம் தாரேன் நான். என்ன சார் டவுட் இருந்தா கேட்கலும். சார் தேர்ட்ல பிஆர் மைனஸும் விளைவா வந்துச்சு தானே, அது ஆல்கஹாலோட பிரதியீடு நடக்காதா? இல்ல, அப்படி நடக்கல. இல்லைண்ணா, பிஆர் மைனஸ் வந்து அப்படி டைரக்டா போயிட்டு ஆல்கஹால் அப்படி பிரதியீடு செய்யாது. ஏன்னா ஆல்கஹாலுக்கு நீங்க பிஆர் பிரதியிடணும்னா அதுக்கு நீங்க மெக்கானிசம் வேறு. அதுக்கு OH கூட்டத்தை நீங்கும் தொகுதியா மாத்தித்தான் பிரதியிடணும். அதுக்கு OH கூட்டத்தை நீங்க நீங்கும் தொகுதியா மாத்தணும். அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. நான் சொல்றேன் என்னன்னு விளங்குதோ சரியா? OH கூட்டத்தை நீங்கும் தொகுதியாக மாற்றினால்தான் ஆல்கஹாலுக்கு அப்படி பிரதியீடு செய்யலாம். பிஆர் மைனஸ் வந்து பிரதியிடணும் மாட்டா. நீங்க ROHக்கு HBr சேர்க்கிற டைம்ல உங்களுக்கு RBrம் H2Oவும் உருவாகும். அப்ப அங்க நடக்கிற தாக்கம் வந்து ROHக்கு H1 ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சேரும். HBrல உள்ள H1 வந்து சேரும். இதை தனிச்சோடி இது கொடுத்து ROH twice பிளஸ் சொல்ற நீங்கும் தொகுதியாக மாத்தி அடுத்த ஸ்டெப்ல வந்து பிஆர் மைனஸ் தாக்கித்தான் விளைவு வருமாங்க. நான் சொன்ன விளங்கினோ சரியா? சும்மா அப்படி பிஆர் மைனஸ் போயிட்டு ஃபீனோல்ல அந்த ஆல்கஹால்ல பிரதிட்டு விளைவு வராது. ஓகே, ரைட், ஓகே. கேட்டு இந்த டவுட், அது டவுட்டுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் சரியா? ROH ஒன்றுக்கு நாங்க HBr ஏற்றம் செய்யறேன்டா, ROH நீங்க RBr மாத்தணும்டா நீங்க அதுக்கு பொதுவா போட்டு HBr அல்லது PBr3 தானே. PBr3 மெக்கானிசம் எங்க சிலபஸ்ல இல்ல. PBr3 போட்டா வார மெக்கானிசம் சிலபஸ்ல இல்ல. ஆனா HBr போட்டா வார மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். அந்த டைமுக்கு என்ன நடக்குறேன்டா, ROH வந்து ROH ஒன்று வந்து HBரோட தாக்குற டைம்ல இவரோட தனிச்சோடி வந்து இவருக்கு போற இவர டெல்டா பிளஸும் டெல்டா மைனஸும் உடையும். இந்த பிணைப்பு உடைஞ்சா வார அவுட்கம் வந்து என்ன வைக்கும்டா, ROH twice பிளஸும் பிஆர் மைனஸும் வைக்கும். ஆக்சிஜனுக்கு 3 பிணைப்பு வார சேற்றம் கொண்டு வார, ஆக்சிஜனுக்கு 3 பிணைப்பு வாரத்தால பிளஸ் சேற்றம் கொண்டு வார. இப்ப என்ன செய்யும்டா, விளைவாக வந்த பிஆர் மைனஸ் வந்து இந்த தாக்க சாரி இங்க இருக்கிற காபனை தாக்க இங்க பிணைப்பு உடைஞ்சுதான் ஃபைனலா வார விளைவு வரும். எந்த விளைவு வரும்? ஃபைனலா வார விளைவும் RBr வரும். RBr சහ H2O. சோ ஆல்கஹாலுக்கு நாங்க OH தொகுதியோட சேர்க்கிற டைம்ல அது நீங்கும் தொகுதியாக மாறும். ஆல்கஹாலுக்கு OH தொகுதியோட சேர்க்கிற டைம்ல H ஒன்று சேர்ந்தா இது நீங்கும் தொகுதி. இது அப்படியே இல்லாம போயிட்டு OHக்கு ஒரு ஹைட்ரஜன் நீக்கிற டைம்ல வரைக்கும் பேசாம இருக்கும். எப்ப அவர் இன்னொரு ஹைட்ரஜனுக்கு ஆசைப்பட்டு இன்னொரு ஹைட்ரஜனையும் தன்வசம் எடுத்துக்கொள்வாரோ, பேராசைப்படுவாரோ, அப்ப கடைசியா நடக்கிற வேலை அது அப்படியே ஃபுல்லாவே இல்லாம போயிட்டு, இந்த கூட்டம் அப்படி இல்லாம போயிட்டு. பேராசை பெரும் நஷ்டம். ROH பிணைப்பு வந்து அப்படியே உடைஞ்சு போயிட்டு. ஓகே, அது இன்னைக்கு எங்களுக்கு அதால் இல்லை, நான் எடிஷன்ல விளம்பரப்படுத்தின விஷயம் உள்ளது. ஓகே, ரைட். லாஸ்ட் கூற்று வந்து கிரிக்னாட் சோதனை பொருளோட தாக்கம். அதுலயும் நான் சொன்ன இன்னைக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை மறுபடியும் எழுதல. கிரிக்னாட் சோதனை பொருளோட இப்படி ஒரு கம்ப்ளெக்ஸ் ஏர் போட்டோம்டா அங்க வந்து 2 தாக்கம் நடக்கும். ஒன்று வந்து இதிக்கிறதால CH3 COH கூட்டம் ஒன்று இருக்குது, H1 இருக்குது, அப்புறம் CH2 C டபுள் பொண்டோ H1 இருக்குது. இதுதான் சேர வேண்டும் நினைக்கிறேன். ரைட், என்ன ஒரு எச்ச கூட போட்டேன். ரைட், இதுக்கு நாங்க கிரிக்னாட் சோதனை பொருள் போட்டா ஒரு CH3 MgBr போட்டா உங்களுக்கு தெரியும் கிரிக்னாட் சோதனை பொருளுக்கும் 2 வகையான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒன்று கிரிக்னாட் சோதனை பொருள் வந்து ஒரு வன்காரம், இன்னொன்று அவர் ஒரு கருநாடி
1 கர்நாடி. அப்ப இவர் ஒரு 1 காரம் இடத்தால இது அமில கூட்டம், இது அமிலம், OH கூட்டம் அமில கூட்டம். எனவே போயிட்டு இங்க போயிட்டு தாக்குவாரு என்னவாக தாக்குவாரு, அமிலமாக தாக்குவாரு. கர்நாடி என்று சொன்னதால அவர் என்ன செய்வாரு, மைக்கோ ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்நாடி என்று சொன்னதால போயிட்டு இந்த கார்பனை தாக்குவார். 1 காரம் இடத்தால அமிலத்தை போயிட்டு தாக்குவார், இதுன்றதால இதை போயிட்டு தாக்குவார். ரைட், இது ரெண்டே நீங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். சோ வார அவுட்கம் என்ன வைக்கும், CH3CO. இங்க அமிலம் தானேம்மா, இந்த அமிலம் வந்து H+ இழக்கும் காரத்துக்கு. இது காரமாக தாக்குற டைம்ல அமில கூட்டம் H+ இழக்கும். அப்ப அமில கூட்டம் H+ இழந்தால் OMGBr வரும், இங்க H இருக்கும். அடுத்தது கர்நாடியா தாக்குற டைம்ல இந்த கார்பன் பெயிட் அப்படி இவரை தாக்கும், இந்த பிணைப்பு அப்படியே மேல போகும். இதை பெயிட் அப்படி தாக்கும், இது அப்படி மேல போகும். விளங்குச்சா? இது அப்படி இங்க வந்து தாக்க, இது அப்படி மேல உடையும். அதுதான் என்னவாக தாக்குறது, கருநாடியாக தாக்குறது. நான் இப்படி கிரீனால் எழுதிக்கிறது கருநாடியாகவே, இது கருநாடி. அந்த பிங்கால் எழுதினது யாராக, காரமாக. ஓகே ரைட். அப்ப வார விளைவு என்ன வைக்கும், கர்நாடியா தாக்குற டைம்ல இங்க வந்து CH3 வந்து சேருவார், இங்க H1 இருக்கிற மாதிரி இருப்பார், இங்க OMGBr வருவார். சோ இதுதான் விளைவாக வரும். ஆனா அங்க ஆன்சரை பாருங்க, ஆன்சர்ல OH கூட்டம் தாக்கில்ல. தாக்கில்லன்றதாலதான் நான் ஆன்சர்ல அதை பிழை எடுத்தேன். விளங்கிச்சா? OH கூட்டம் கட்டாயம் தாக்கணும், OH கூட்டம் தாக்கம் வேணும், C டபுள் பாண்ட் கூட்டம் தாக்கம் வேணும், OH கூட்டம் தாக்கம் வேணும். ரெண்டும் தாக்கணும், இதுவும் தாக்கணும், இதுவும் தாக்கணும். இங்க தாக்குறது காரமாக, இங்க தாக்குறது கர்நாடியா. ஓகே, அந்த கேள்வி கம்ப்ளீட்டட். மாற்றீடு செய்யக்குள்ள ஒரே ஸ்டெப்ல அமிலம் கார நீர்ப்பகுப்பு ஓட H2O போட இருந்தானே. பொதுவா நாங்க கார நீர் பகுப்போ அமில நீர் பகுப்போ செஞ்சுட்டு வார விளைவுக்குத்தான் தேவையானதை செய்யணும். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணணும் தெரியா. இப்ப NH3+ வந்தா பெப்டைட் பிணைப்புண்ட நீங்க கார நீர் பகுப்பு செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு பெப்டைட் பிணைப்புண்ட கார நீர் பகுப்பு செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பென்சின் NH3+Cl- வந்தா நீங்க அதை என்ன செய்ய வேணும், இந்த NH3+Cl- வந்தா இது தேவைண்டா, இதை நீங்க அதுக்கு பிறகு எண்ணெய் வச்ச போட்டு இந்த HCl இல்லாம ஆயிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நீங்க செய்ய வேணும். அதையோ தெரியும் நீங்க கேட்டது. ரைட், எனிவே தேவைண்டா அந்த டவுட்டை திருப்ப கேட்டுக்கொள்ளும் உங்களுக்கு. ஓகே, சோ கிரிக்னாட்டை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. கிரிக்னாட் சோதனை பொருள் தாக்குற இடங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. காரமாக எங்கெங்க தாக்கும், கர்நாடியாக எங்கெங்க தாக்கும் என்று நானே ஆல்ரெடி அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஷுவர், எனக்கு ஞாபகம் சொல்லி தந்தது, உங்களுக்கும் ஞாபகம் மீக்கும் எதிர்பார்க்கிறேன். கர்நாடி என்று சொன்னா அல்டிஹைட் வரும், அல்டிஹைட்களோட கீட்டோன்களோட, அப்புறம் ஆயில் குளோரைடோட, எஸ்டரோட OR, எஸ்டர்னா OR, அடுத்தது RCl, இந்த மாதிரியான ஆக்களோட கர்நாடியாக தாக்கும். காரமாகன்னு சொன்னா எப்படியும் அமிலம் எல்லாம் வரும். காரமாகன்னு சொல்ற டைம்ல அமில கூட்டங்கள் எல்லாம் வரும். அப்ப அமில கூட்டம்னு சொல்ற டைம்ல ட்ரிபிள் பாண்ட் CH அமில ஹைட்ரஜன் வருவார், ROH வருவார், H2O வருவார், ஃபீனோல் வருவார், ஒயிக் ஆசிட் வருவார். இதெல்லாம் வந்து அமிலமாகன்ற அந்த செட்ல வந்துருவாங்க. இதெல்லாம் காரமாக தாக்குற டைம்ல இந்த செட்டாக எல்லாரும் தாக்கும். கர்நாடியா தாக்குற டைம்ல அங்கால நிலைய குத்தறிதீராக எல்லாரும் வரும். இது அப்படியே கர்நாடியா தாக்குறது, இது அப்படியே காரமா தாக்குறது. ஓகே, ஃபிங்கர் டிப் ஆயிக்கணும். திருப்ப விஷயங்களை ஞாபகப்படுத்துற நோக்கம் மனசுல நல்லா பதிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான். கொஸ்டின்ஸ் வந்தா பிளவுடவே படாது. ரைட், ஓகே, நான் அடுத்த கேள்வி போவோம். MOH thrice solid ஆனது 298 கெல்வினில் M3+ அயனுக்கும் OH- அயனுக்கும் இடையே உள்ள தாக்கத்தின் மூலம் உண்டாகிய நீரில் அரிதாய் கரையும் உப்பாகும். pH 9 MOH twice-இனுடைய கரைதிறன் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ரைட், ஓகே, pH 9 கரைதிறன் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப pH 9 சொன்னா உங்களுக்கு OH- செறிவு உங்களுக்கு தெரியும். pH 9 உங்களுக்கு obviously தெரியும். pOH எத்தனைமா,
pH டையும் pOH டையும் கூட்டுத்தொகை pKw க்கு சமம் 25 பாகை சீல, அதாவது 298 கெல்வின்ல pKw வந்து 14, இவரு 9. அப்ப உங்களுக்கு pOH கண்டுபிடிச்சலாம். எத்தனை pOH வரப்போகுது? அப்ப pOH வரும் எத்தனை? 9 4 5 வரும். pOH 5. pOH 5 என்றா OH மைனஸ் செறிவு என்ன? 10⁻5 மோல் டெசிமீட்டர் மைனஸ். அப்ப OH மைனஸ் செறிவு 10⁻5 இருக்கிற டைம்ல உள்ள கரைதிறனை காணணும். அப்ப உங்களுக்கு தெரியும் MOH twice தானே, MOH thrice. MOH thrice solid வந்து எப்படி அயனாக்கம் அடையும்? MOH thrice வந்து எப்படி அயனாக்கம் அடையும்? M3 plus aqueous ஆகவும் 3 OH மைனஸ் ஆகவும் அயனாக்கம் அடைய போகுது. 3 OH மைனஸ் aqueous ஆகவும் அயனாக்கம் அடைய போகுது. அப்ப தொகுதியில OH மைனஸ் ஆல்ரெடி வந்தாச்சு. எவ்வளவு வந்தாச்சு? 10⁻5 வந்தாச்சு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்ப நீங்க யார கண்டுபிடிக்கணும்? OH மைனஸ் வேற யாராலையோ வந்த டோட்டல் OH மைனஸ் தெரியும். இப்ப உங்களுக்கு 10⁻5 10⁻5. இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும், இருந்து தான் எம் வரணும், அவரை காணணும், எஸ் காணணும். சோ கரைதிறனை கண்டுபிடிக்கணும். எனவே யாருக்கான கோ எழுதணும்? நாங்க KSP சமன் M3 plus aqueous செறிவு இன்டு OH மைனஸ் aqueous செறிவின் கணம். ஒரு MCQ கேள்வி இதெல்லாம் எழுதவே தேவையில்ல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நான் எழுதுறேன். M3 plus K aqueous செறிவு சமன் KSP கீழ் OH மைனஸ் aqueous கணம். சோ KSP பெருமானம் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க 2.16 தர 10⁻34 KSP பெருமானம். OH மைனஸ் செறிவு 10⁻5. எனவே 10⁻5 கணம் 10⁻5 கணம் என்று வரணும். எனவே 10⁻15. எனவே பெருமானம் வரப்போகுது 2.16 தர 10⁻15 மேல போனுச்சுண்டா உங்களுக்கு வரும் 15 மேல போனா வரும். நான் நினைக்கிறேன் 19 10⁻19 வரும். வேணுமெண்டா உங்களுக்கு எழுதலாம். இத என்னன்னு எழுதலாம். அப்ப இப்படி ஆன்சர் ஒன் டிக்காண்டு பார்த்தா இப்படி ஆன்சர் ஒன்று இருக்குது. ஆனா அழகு மாற்றம் மட்டும் செய்ய வேண்டி வரும். சாரி, அடுக்கு 216 தர 10⁻21 அடுக்கு மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இதுதான் கரைதிறன். லேசான ஒரு கேள்வி. என்ன லேசான கேள்வி என்று சொல்றேன் நான் உங்களுக்கு? MOH twice கரைதிறனை OH மைனஸ் செறிவை தந்துட்டு கரைதிறனை காணுங்கன்னு சொல்றாங்க. OH மைனஸ் செறிவை நேரடியா தந்தாங்களா? இல்ல. எப்படி தந்தாங்க? இன்டிரெக்டா தந்தாங்க. pH 9 சொன்னா உங்களுக்கு தெரியும் pOH 5 சொல்லி. அது எப்படி நான் சொல்றேன்? pH ஐயும் pOH கூட்டினா pKw. அப்ப P14ல 9 போனா 5. pOH 5 சொன்னா OH மைனஸ் செறிவு கட்டாயம் 10⁻5 ஆயிக்கும். அப்ப OH மைனஸ் செறிவுக்கு நான் 10⁻5 போட்டேன். M3 பிளஸ் செறிவை கண்டேன். என்ன M3 பிளஸ் தான் கரைதிறன். என்ன இவர்ல இந்த எஸ் கரைஞ்சு இருந்தா இங்க எஸ் உருவாகி. அப்ப எனவே KSPயின் கீழ் OH மைனஸ் செறிவின் கணம். பெருமானங்களை பெருதிட்டா விட அவ்வளவுதான். யோசிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லதில்ல. சிம்பிளா செய்யலாம். ஓகே அம்மா, விஷயம் விளங்கிட்டா?
உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து தாங்கோ விளங்கினா இல்லையா என்னண்டு. குட், ரைட், குட். ரைட், நாங்க இப்ப போறோம் அடுத்த கேள்விக்கு. பங்கீட்டு குணகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி உண்டு. மாறா வெப்பநிலையில் நீர் N-பியூட்டனோல் என்பவற்றுக்கிடையே CH3COOH பங்கீட்டு குணகத்தை துணிய பின்வரும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. N-பியூட்டனோல், 1 மோல் டெசிமீட்டர் COOH என்பவற்றின் 20 சென்டிமீட்டர் கனம் 40 சென்டிமீட்டர் ஒன்றாக கலக்கப்பட்டு சமநிலை அடைய விடப்பட்டது. ரைட், சமநிலை அடைய விடப்பட்டது. சமநிலையின் நீர்ப்படையின் 10 சென்டிமீட்டர் கனத்தின் ரைட். ஓகே, அப்ப என்ன செய்ய போறாங்கண்டா, ஒரு M CH3COOH கரைசல் ஒன்று இருக்குதாம். அதாவது CH3COOH ஒன்று இருக்குதாம், நீர்ல கரைஞ்சிருக்குதாம். அவருடைய 20 சென்டிமீட்டர் கணத்திலையும் அதை வந்து நாங்க மிக்ஸ் பண்ண போறோமாம். யாரோட? N-பியூட்டனோலோட, N-பியூட்டனோல் படையிட 40 சென்டிமீட்டர் கணத்தோட மிக்ஸ் பண்ண போறோமா. சோ ஆரம்பத்துல இருந்த CH3COOH முழுவதும் நீக்க போறது யாருலண்டா நீர். அதாவது CH3COOH முழுவதும் நீர்ப்படையில தான் நீக்க போகுது. அக்வஸ் CH3COOH ஆரம்பத்துல இருக்க போறது இந்த படையில. எவ்வளவு செறிவுல? 1m செறிவுல, கனவளவு 20 சென்டிமீட்டர் கியூப்ல. ரைட், இப்ப நாங்க சமநிலை அடைய விட போறோம். சமநிலை அடைய விட்டா என்ன நடக்க போகுது? ஒன்று நீர்ப்படையிட 20, என்ன நீர்ப்படையிட 20. எப்படியுமே பியூட்டனோலுக்கு தான் அடர்த்தி கூட இருக்கும். சரி, ஓகே, நான் பியூட்டனோல் படைய போறேன். பியூட்டனோல் படையிட எவ்வளவோ 40, என்ன பியூட்டனோல் படையிட 40, நீர்ப்படையிட 20. பியூட்டனோல் படையிட 40 சென்டிமீட்டர் கனம், நீர்ப்படையிட 20 சென்டிமீட்டர் கனம். ஓகே, ரெண்டு படைகளுக்கும் இடையில இது வந்து பியூட்டனோல் படை, இது நீர்ப்படை. நீர்ப்படைக்கு நான் எக்வஸ் போட்டேன், பியூட்டனோல் படைக்கு பியூட்டன் போட்டேன். ஓகே, ரைட். இது ரெண்டுக்கும் இடையில இப்ப யார் சமநிலை அடைய போகுதா? CH3COOH வந்து இந்த ரெண்டு படைகளுக்கும் இடையில சமநிலை அடைய போகுது. CH3COOH ரெண்டு படைகளுக்கும் இடையில சமநிலை அடைய போகுது. சமநிலை அடைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யறாங்களாம்? விடப்பட்டது நீர்ப்படையின் 10 சென்டிமீட்டர் கணத்தினை. இப்ப நீர்ப்படையிட 10 சென்டிமீட்டர் கியூப் எடுக்கிறோமா. 20 தானே இதுல இருக்குது. அப்ப இதுல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கியூபை எடுத்து நாங்க நியமிப்பு செய்ய போறோமாம். யாராட? NaOH நியமிப்பு செய்ய போறோமாம். யாரா? NaOH. CH3COOH இதுக்குள்ள இருக்கும். NaOH எவ்வளவு? 0.5 m NaOH நியமிப்பு செஞ்சா தேவையான முடிவு புள்ளி வந்து 16 சென்டிமீட்டர் கனமா. 16 சென்டிமீட்டர் கனமா. இப்ப அவங்கள்ட்ட கேக்குறாங்க, நீர் N-பியூட்டனோல் படைகளுக்கு இடையே உள்ள பங்கீட்டு குணகத்தை கணிக்க. ரைட், இருக்குது. N-பியூட்டனோல் படையிலையும் நீர்ப்படையிலையும் தான் நாங்க பேசுறோம். ரைட், இப்ப உங்களுக்கு தெரியும் இங்க செஞ்சிருக்கிறவங்க போற மெத்தட் விளங்கி தானே. வளமையா நாங்க செய்யறது அதுதான், வளமையா செய்யற வேலை தான். இதுல புதுசா ஒன்றும் இல்ல. நாங்க செய்ய போற வேலை என்ன தெரியுமா? இப்ப நீர்ப்படை தானே இது. நீர்ப்படையிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து அதுல இருக்கிற CH3COOH கண்டுபிடிக்கிறேன். எவ்வளவு உள்ளது? 10 சென்டிமீட்டர் கியூப்ல உள்ள CH3COOH கண்டுபிடிச்சா 20 உள்ளதை கண்டுபிடிக்கணுமா இல்லதா? 20 உள்ளதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆரம்பத்துல எடுக்கப்பட்ட மூல்ல இருந்து நீர்ப்படைக்கு போன மூளை கழிச்சா இங்க போன மூளை எவ்வளவு வரும்? விளங்கிச்சா உங்களுக்கு? ரைட், பாருங்க. ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட மூல் எவ்வளவு? ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட மூல் CH3COOH ஆரம்பத்தில் இருந்தது நீர்ப்படையில 1m செறிவு 20 சென்டிமீட்டர் கியூப். அப்ப ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட NCH3COOH மூல் எவ்வளவு? ஆரம்ப மூல் எவ்வளவு? 20 தர 10⁻³ மூல். 20 தர 10⁻³ மூல் ஆரம்பத்துல எடுக்கப்பட்ட மூளை இது. ஓகே, இப்ப அதுல
இந்த இங்கல ஏரியால நடக்க போற தாக்கம் என்ன தாக்கம் நடக்க போகுது? தாக்கம் என்ன நடக்க போகுது? CH3 COOHும் NaOHும் தாக்க போகுது. CH3 COOHும் NaOHும் தாக்கினா P சமானம் CH3 COO Na சக H2O உருவாகும். P சமானம் என்ன? 1:1. 1:1. So CH3 NaOH மூல் என்ன? 0.5 தர 16 தர P சமானம் ஒன்று கொண்டு என்னாச்சே? P சமானம் ஒன்று கொண்டுண்டா CH3 COOH மூல் வந்து யார மூலுக்கு சமனாயிக்கும்? NaOH மூலுக்கு சமனாயிக்கும். NaOH மூலுக்கு சமனாயிக்கும். எவ்வளோ? 0.5 தர 16 தர 10⁻3. எனவே 8 தர 10⁻3 மூல். 8 தர 10⁻3 மூல். 8 தர 10⁻3 மூல். ஓகே, 8 தர 10⁻3 மூல். சரி, இப்ப யோசிச்சு பாருங்க. 8 தர 10⁻3 மூல் எங்க உள்ள மூல்? 8 தர 10⁻3 மூல்றது இங்க உள்ள மூல். 8 தர 10⁻3 மூல்றது இங்குள்ள மூல். சோ இங்குள்ள மூல் எவ்வளவு வைக்கும்? இங்குள்ள மூல் எவ்வளவு வைக்கும்? இங்க 8 தர 10⁻3 மூல்டா அதுல டபுள் மடங்கு இங்க இருக்கும். இது 10 சென்டிமீட்டர் கியூப்ல தானேமா இது. அப்ப 20 சென்டிமீட்டர் கியூப்ல 10 சென்டிமீட்டர் கியூப்ல தான் 8 தர 10⁻3 மூல் இருக்குது. அப்ப 20 எவ்வளவு வைக்கும்? அதோட டபுள். அப்ப எவ்வளவு வரும்? இதுல வரப்போகுது 16 தர 10⁻3 மூல். 16 தர 10⁻3 மூல். ரைட், 16 தர 10⁻3 மூல். என்ன படையில? நீர்ப்படையில் எஞ்சியுள்ள மூல் 16 தர 10⁻3 மூல். 16 தர 10⁻3. ஆரம்பத்துல எடுக்கப்பட்ட மூல் எவ்வளோ? 20 தர 10⁻3 மூல். 20 எடுத்தோம், 16 இங்க இது. மத்தது 4 எங்க பேட்டிக்கணும்? நீர்ப்படைக்கு பேட்டிக்கும், பியூட்டனால் படை பேட்டிக்கணும். அப்ப எவ்வளவு வரப்போகுது? 4 தர 10⁻3 மூல். 4 தர 10⁻3 மூல். சோ உங்கள்ட்ட கேட்டது என்ன? பங்கீட்டு குணகம். பங்கீட்டு குணகம் நீருக்கும் பியூட்டனால் படைக்கும் இடையிலான பங்கீட்டு குணகம் தான் உங்கள்ட்ட கேட்டேன், அப்படித்தானே? ரைட். அப்ப பங்கீட்டு குணகம் KD சமன் CH3 COOH செறிவு நீர்ப்படை அக்வஸ் படை ஓவர் CH3 COOH செறிவு டபுள் பக்கெட் போட்டு பியூட்டனால் படை. சோ அங்க செறிவை காணணும்டா மூல கணவரால பிரிக்கணும். மூல் வந்து 16 தர 10⁻3 கீழ் 20 தர 10⁻3 மூல் டெசிமீட்டர் -3 பிரிக்கணும். 4 தர 10⁻3 கீழே 40 தர 10⁻3 மூல் டெசிமீட்டர் -3. ஸோ சுருக்கினால் உங்களுக்கு ஆன்சர் வரும். சுருக்கினால் ஆன்சர் வரும். சிக்கல் ஒன்று இல்லை. சுருக்குங்கோ. அப்ப இங்க சுருக்கினா 2, இந்த 2 வெட்டிப்படும். இந்த 4 வெட்டிப்பட்டா 2. எவ்வளவு வரும்? எட்டுண்டா வரும். பாருங்க பாப்போம். 16 தர 10⁻3. எங்க 8 தர 10⁻3 ஓகே தானே? 0.5